Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி தாங்க. இன்னைக்கு நம்ம புதினா ரைஸ் தான் பண்ண போறோம். இந்த புதினா ரைஸ்ல பாத்தீங்கன்னா புதினாவோட எந்த ஒரு பச்சை வாசனையும் இல்லாம நம்ம பெர்ஃபெக்ட்டா எப்படி பண்ணலாம்னு போட்டிருக்கேன். இந்த ரைஸை நீங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸா கூட கொடுத்து விடலாம். ஒரு துளி கூட மிச்சம் இல்லாம எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க ஏதாவது உங்க வீட்ல ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம். எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமானதா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த புதினா ரைஸ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டு இதுல வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. இந்த புதினா பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் காய வச்சது, அப்புறமா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷானதா எடுத்திருக்கேன். நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்புறமா இதுல ரெண்டு பச்சை மிளகாய், இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, இதை வந்து சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது கூட பூண்டு ஒரு 4ல இருந்து ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது இவ்வளவு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு தயிர் சேருங்க. சேர்த்து நல்லா மூடி போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க இந்த மாதிரி நல்ல பேஸ்டா அரைப்படணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்ப இதை மாத்தி வச்சுட்டு நான் வந்து இன்னைக்கு சீரக சம்பா அரிசியில தான் வந்து இந்த புதினா ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால இது வந்து 1 கப்பு சேர்த்திருக்கேன். இதை வந்து ஒரு 3ல இருந்து 4 தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். தூசி அழுக்கு எதுவுமே இல்லாம நல்லா கழுவி வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா இதுல தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 30 நிமிஷத்துல இருந்து ஒரு 40 ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சா போதும். இப்ப இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். நீங்க சீரக சம்பா அரிசிக்கு பதிலா பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். இல்ல வீட்டுல நம்ம ரெடி பண்ணக்கூடிய சாத அரிசி கூட ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நான் குக்கர்ல தான் இது ரெடி பண்ண போறேன். குக்கர்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதுல ஒரே ஒரு ஸ்டார் எண்ணாச்சு, இது கூட ஒரு 2 பட்டை, அப்புறமா 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இது இவ்வளவு போட்டா போதும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வேற எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிரியாணி மசாலாஸ் போட்டுக்கலாம். அப்புறமா இது கொஞ்சம் பொரிஞ்சதும் இதுல வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேருங்க, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையா. அப்புறமா இதுல 1ல இருந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் நம்ம குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இப்ப சேர்த்துட்டு இதை லேசா வந்து நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் இந்த ஆயில்ல நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓகே, இப்ப கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த டைம்ல ஒரு 10 போல கேஷ்யூ முந்திரி சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இதையும் சேர்த்துட்டு லேசா வறுத்தடுங்க. நம்ம இது ரெடி பண்ணும்போது இப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சா போதும். அப்புறமா இதுல வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போறேன். 1 கப் நிறைய பீன்ஸ், அப்புறமா ஒரு சின்ன சைஸ் கேரட், இது கூட நீங்க பட்டாணி வேணும்னா சேர்த்துக்கலாம். காலிஃபிளவர், அப்புறமா உருளைக்கிழங்கு, எது வேணா நீங்க வந்து சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்ட வெஜிடபிள்ஸ் கேப்சிகம் கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது இவ்வளவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 1/4 வாசி நல்லா வேகட்டும். இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த விழுது, அந்த பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை அலசி ஒரு 1/2 கப்பு போல தண்ணியோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆயில்ல நல்லா வேக விட போறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு இதை நல்லா வேக விடுங்க. அப்பதான் இந்த புதினாவில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும். நல்ல ஃபிளேவரா இருக்கும். அதுல வாசனை இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஃபிளேவரா இருக்கும். நம்மளுக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். நல்லா இதை வந்து நம்ம வத்த வைக்கணும். நம்ம சேர்த்திருக்கக்கூடிய தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்ப பாருங்க எந்த அளவுக்கு வத்தி வந்திருக்குன்னு. தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிட்டு ஆயில் மட்டும்தான் இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம இதுல தண்ணி சேர்த்துடலாம். இப்ப வந்து 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி நம்ம கண்டிப்பா சேர்க்கணும். 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. அப்புறமா இதுல தேவையான அளவுக்கு உப்பு, நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். அப்புறமா செக் பண்ணி பார்த்துட்டு தேவை அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். இப்ப இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது ஒரு கொதி நல்லா வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்ப கடைசியா கொஞ்சமா பெப்பர் தூள், இது வந்து அடிஷனலா நம்ம சேர்க்கும் போது நல்ல பிளேவரா டேஸ்டா இருக்கும், அதுக்காக தான். இப்ப பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துடலாம்.
அரிசி பாருங்க ஒரு 30 நிமிஷம் ஊறி நல்லா இதா இருக்கு. இந்த மாதிரி நம்ம அரிசியை கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சதுக்கு அப்புறமா தண்ணியை வடிக்கும் போது கழுவக்கூடாது. அந்த மாதிரி நம்ம கழுவிட்டோம்னா இது நல்ல குழஞ்ச மாதிரி ஆயிரும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். அதுக்கப்புறமா ஊற வச்சதுக்கு அப்புறமா நீங்க கழுவிட்டு சேர்க்க கூடாது. அதுக்கு முன்னாடியே கழுவிட்டு அதுக்கப்புறமா அரிசி அப்படியே தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு சேருங்க. இப்போ மூடி போட்டுட்டு விசில் போட்டு ஒரு விசில் மட்டும் லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். அப்படியே ஆஃப் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓபன் பண்ணிடலாம். இப்போ பாருங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறிடுச்சு. எவ்வளவு சூப்பரா நம்மளுக்கு ரைஸ் ரெடியா இருக்குன்னு பாருங்க. நல்ல சாஃப்டா இருக்கும். எல்லாமே நல்ல உதிரி உதிரியா தான் இருக்குங்க பாருங்க. அடிப்பிடிக்க கூட செய்யாது. நல்ல உதிரி உதிரியா நல்ல மணமா டேஸ்டியா இருக்கும் இந்த ரைஸ். பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்குன்னு. இது அப்படியே நம்ம சூடா இருக்கும்போதே சர்வ் பண்ணிடலாம். இது கூட சிக்கன் மட்டன் இல்ல அப்படின்னா காலிஃபிளவர் ஃப்ரை எக் ஃப்ரை இந்த மாதிரி நீங்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையா டேஸ்டியா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் இது உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.